அனைவருக்கும் வணக்கங்க. மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் ஓட்டுநர் பதவிக்கான ஜாப் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கான அறிவிக்கை நாள் 15ஆம் தேதியே வந்துருச்சு. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா February 13 தான் லாஸ்ட் டேட். இதில் குறிப்புன்னு நிறையா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஓட்டுநர், அதாவது பதவியின் பெயர் என்னது? டிரைவர். காலி பணியிடங்களின் எண்ணிக்கை எத்தனைனா 13. சம்பளம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 19,500லேருந்து 71,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சி பிசி, அதாவது கேட்டகரி வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 13 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வயது வரம்பு. அடுத்தது அதாவது ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கும்ல, எஸ்சி எஸ்டி, அதில் குறைந்தபட்ச வயதாக 18, அதிகபட்ச வயதாக 37 சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு பிசி இதுக்குள்ளே வரவங்க 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் பர்சன்ஸ் 47 வயது சொல்லியிருக்காங்க, அதாவது பணியில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தால் 500 ரூபாய் கட்டணும். மற்றவங்க யாரும் எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் தேர்வு கட்டணம் எதுவும் கிடையாது. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு, அடுத்தது செய்முறை தேர்வு, அடுத்தது வாய்மொழி தேர்வு, அதாவது ரிட்டன் எக்ஸாம், அடுத்தது செய்முறை, வாய்மொழி. எழுத்து தேர்வு பொறுத்த வரைக்கும் 150 நிமிடங்கள் கொடுக்குறாங்க. 125 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பின்னு இருக்குது. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும். மொத்தம் 50 வினாக்கள் இருக்கும். 50 மார்க்ஸ்க்கு நீங்கள் குறைந்தபட்சம் 20 மார்க் எடுத்தால் தான் அதில் பாஸ். அடுத்தது பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ். இது 75 கொஸ்டின், 75 மார்க். இதில் 30 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். சரிங்களா? நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வில் பாஸ் ஆகிறவங்க தான் செய்முறை தேர்வுக்கு செலக்ட் ஆவீங்க. அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன உங்களுக்கு எதை பற்றிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக, அதாவது ஃபுல்லாமே ஒரு ஓட்டுநருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்ககிட்ட செக் பண்ணுவாங்க. வாய்மொழி தேர்வு அப்படிங்கிறது 1:2, 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க. இதுலேயுமே உங்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்க, எதை மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்க வைவால அப்படிங்கிறத வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதான் டீட்டெயில். பெருசாக வேறு எதுவும் சொல்லலை. உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.